வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்தியாவை சேர்ந்த பிரபல ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் அதுக்கு சிங்கப்பூரில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியை $93,000 சிங்கப்பூர் டாலர் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நமக்கு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, நல்லபடியாக செயலாற்றி கொண்டு வந்த கம்பெனி. அது சிங்கப்பூரில் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே எதுக்காக ஃபைன் பண்ணாங்கன்னா, ஏதோ இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் முழு விவரங்கள் யாருமே கொடுக்கல. இன்லேண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த ஜிஎஸ்டியை நடத்துகிறாங்க. ஸோ அவங்க தான் ஜிஎஸ்டி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கலெக்ஷன் பண்ணுறது, டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாமே அவங்களோட வேலை தான். ஸோ அந்த ஐஆர்ஏஸ்ங்கிறது இந்த இன்ஃபோசிஸை ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சம்மந்தமாக ஏதோ ஒரு முறைகேடை கண்டுபிடிச்சி அதுக்காக $93,000 சிங்கப்பூர் டாலர் ஃபைன் பண்ணியிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 67 லட்சம் ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த குவார்ட்டர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கான அந்த குவார்ட்டரில் ஏதோ ஒரு முறைகேடு நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல, நமக்கும் தெரியாது. கம்பெனியும் சொல்லலை, ஐஆர்ஏஸும் சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு யூகம் மாத்திரம் பண்ணலாம். இது யூகம் மாத்திரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ஜிஎஸ்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் ஒவ்வொரு கம்பெனியும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ 1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரியாக ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ சப்போஸ் அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சிங்கப்பூருக்குள்ளேயே ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு கம்பெனி நிறுவனங்கள் இருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, குட்ஸோ சர்வீஸோ. ஸோ அப்போ அந்த செல்லர் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணோம். இப்போ 9%. ஸோ அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 9% இவங்க பே பண்ணுறாங்களே. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த $9,000 அவங்க ஜிஎஸ்டியாக சார்ஜ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கிட்டேருந்து கிளைம் பண்ணிடலாம் இந்த $9,000 ரூபாயை. இது இன்புட் ஜிஎஸ்டின்னு பேர். இப்போ அதே மாதிரி இவங்க விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த சிங்கப்பூர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த சேல்ஸுக்கும் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணும். 9% சார்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க எவ்ரி குவார்ட்டர் சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதுக்கு என்னெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை கிளைம் பண்ணலாம். அது மாதிரி என்னெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு என்னெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ ஜிஎஸ்டி அதை ரெமிட் பண்ணோம். ஸோ நெட் அமௌண்ட் தான் பார்ப்பாங்க கவர்மெண்ட்டில். நெட் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுன்னு அதிகமாக இருந்ததுன்னா நெட் அமௌண்ட் கவர்மெண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணும். இப்போ நீங்கள் நிறையா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட் பண்ணதை விட, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணணும். ஸோ இதில் தான் ஏதோ குளறுபடி ஆகிருக்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த அக்கௌண்டண்ட்டோ இல்லை மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர் யாராவது இருப்பார் இல்லையா, அவர் எங்கேயோ ஒரு தவறு பண்ணியிருக்காருன்னு தான் தெரியுது, கோட்டை விட்டுருக்காரு எதையோ. அதாவது ஜிஎஸ்டியில் ஸ்டாண்டர்ட் ரேட்டட்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் 9% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். சிலது இப்போ 0 ரேட்டட்னு உண்டு. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், சிங்கப்பூர்லேருந்து வெளிநாடுகளுக்கு குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஆர் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு 0 ரேட்டட். அதுக்கப்புறம் எக்ஸம் சர்வீசஸ்னு உண்டு. அது இந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கெல்லாம் எக்ஸம் சர்வீசஸ் ஆகிடும், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்டட்னா 9%. ஸோ ப்ராபப்ளி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோன்னா, சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க சிங்கப்பூர்லேயும் ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சிங்கப்பூர் இருக்கிற பிரான்ச்சுக்கு ஏதாவது சர்வீஸ் ரெண்டர் பண்ணியிருக்கோம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, சப்போர்ட் சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்துன்னா அவங்க இன்வாய்ஸ் பண்ணுவாங்க அந்த கிளைண்ட்டை. இன்வாய்ஸ் பண்ணாங்கன்னா 9% ஜிஎஸ்டியோடு சேர்த்து பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த 9% அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ அவங்க என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் யூகிக்கிறோன்னா, சரி சப்போஸ் அந்த கிளைண்ட்டுக்கு இந்தியாவில் ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க இந்த சர்வீசஸை அந்த இந்தியா கம்பெனிக்கு பண்ண மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட் மாதிரி ஆகிடும். அது எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா 0 ரேட்டட். ஸோ யூ நீட் நாட் கலெக்ட் எனி ஜிஎஸ்டி அண்ட் யூ நீட் நாட் ரெமிட் எனிதிங். ஸோ ஜஸ்ட் த இன்வாய்ஸ் அமௌண்ட் மாத்திரம் இருந்தால் போதும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி அவங்க சர்வீசஸை இந்த சிங்கப்பூர் ஆஃபீஸ்க்கு மாத்திரம் தான் ரெண்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அ பிக் அஃபென்ஸ்.
ஸோ அப்படி இருந்தால் தான் பிடிச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 33,000 அந்த மாதிரி அமௌண்ட் இன்வால்வ்டாக இருக்கலாம். அதாவது இப்போ எல்லாமே அவர் வந்து எக்ஸ்போர்ட்னு காமிச்சிட்டாரு வச்சுங்களேன், அதுக்கு ஜிஎஸ்டியே கலெக்ட் பண்ணல, ரெமிட்டும் பண்ணல. அந்த மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் கவர்மெண்ட்டில் வந்து ஆடிட் பண்ணுவான், அவன் வந்து ரெகுலராக ஆடிட் பண்ணுவான். பெரிய பெரிய கம்பெனிஸு, மீடியம் சைஸ் கம்பெனிஸ் கூட ஆடிட் பண்ணுவான். ப்ளஸ் ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, டிப் ஆஃப் வந்துச்சுன்னா அவன் வந்து ஆடிட் பண்ணுவான். அந்த மாதிரி ஆடிட் பண்ணும்போது அவன் ஏதாவது ஒரு $30,000 வந்து இவங்க ஜீரோ ரேட்டடாக காமிச்சிருக்காங்க, தே ஷுட் ஹவ் கலெக்டட் ஜிஎஸ்டி, இட் இஸ் நாட் எக்ஸ்போர்ட், இட் இஸ் லோக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக இந்த அமௌண்ட் இவேடட் அதை போல் 3 மடங்கு அவங்க வந்து ஃபைன் போடலாம். ஸோ இவங்க 30,000 31,000 இவேட் பண்ணியிருந்தாங்கன்னா $92,000 $93,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட யூகம் தான், எந்த விதமான ஒரு பேக்கிங்கும் கிடையாது. ஜஸ்ட் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிலேடு சப்மிஷன்னால் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி வந்து எவ்ரி குவார்ட்டர் ஆர் எவ்ரி மந்த் ஆஸ் பர் யுவர் விஷஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். அதாவது இந்த குவார்ட்டராக பண்ணிங்கன்னா அந்த குவார்ட்டருக்கு என்னெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அந்த குவார்ட்டருக்கு என்னெல்லாம் சேல் பண்ணீங்க, ஸோ அதில் நெட் ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு ரிட்டர்ன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதில் ஏதோ டிலே ஆகிருக்கு, அதனால தான் ஃபைன் பண்ணிட்டாங்க $93,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு திருப்தியாக படலை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த கம்பெனி, அதனால் ஜஸ்ட் லைக் தட் ஒரு குவார்ட்டருக்கு டிலே பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அதுவும் ஒரு $93,000 பெரிய அமௌண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு, லேட் ஃபீன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு $93,000 பெரிய அமௌண்ட். ஸோ அது வந்து இருக்காதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஜிஎஸ்டி இவேஷன் ஆயிருக்கு, அதனால தான் அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி அந்த அக்கௌண்டன்ட் வந்து கொஞ்சம் ஒரு விவரம் தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்கலாம். சரி நம்ம எப்படி காமிச்சிடலாம், ஓவர்சீஸ் சேல்னு காமிச்சிடலாம், அப்போ வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கலாம். பட் தட் வில் நாட் செல் இன் சிங்கப்பூர். ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து கண்ணு அவங்களுக்கு, அவங்க வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுன்னு நோண்டுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. திஸ் இஸ் நாட் ஓவர்சீஸ் சேல், திஸ் இஸ் யுவர் ரெண்டர்ட் சர்வீஸ் லோக்கலி, ஸோ யூஆர் லைபிள் டு கலெக்ட் ஜிஎஸ்டி அண்ட் ரெமிட் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி, உலகத்தில் நிறையா இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படுறது வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு நெருடலாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுக்கு பொருட்டே இல்லை, எங்களோட ஃபைனான்ஷியலை இது அஃபெக்ட் பண்ணாது, எங்களுடைய ஆப்ரேஷன்ஸை இது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி ஏன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா சம்திங் லைக் 1,60,000 கோடி அந்த லெவலில் இருக்குது. ப்ராஃபிட்டே பார்த்திங்கன்னா 7,000 கோடிக்கு மேலே இயர்லி ப்ராஃபிட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த 66 லட்சங்கிறது அது பெரிய அமௌண்ட்டே இல்லை, அதனால் எங்களுக்கு பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டில் கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணிட்டான்னா அதுவே ஒரு அவமானம். அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் பி த அமௌண்ட். இந்த மாதிரி வி ஹவ் பீன் ஃபைன்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு தலை குனிவு தான். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த கம்பெனி இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 2-3 பெரிய கண்ட்ரிஸ் வந்து இதை பீனலைஸ் பண்ணியிருக்கு, ஃபைன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் போய் இவங்க ஏதோ அந்த வீசாவில் வந்து முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க, வீசாவில் அதுக்கு வந்து அவங்க பயங்கரமாக ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபோசிஸை. அதுக்கப்புறம் வந்து கனடாலேயும் ஏதோ ஒரு முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கு, ஜிஎஸ்டிலேயோ இதுலேயோ தான். ஸோ அதுவும் அவங்கேயும் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவிலே வந்து பெரிய அளவில் ஃபைன் 32,000 கோடியோ என்னமோ ஃபைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல, பட் இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஏதோ ஜிஎஸ்டி இவேஷன் அப்படிங்கிற சார்ஜில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் கேஸ் இஸ் பெண்டிங் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகிறதுக்கு எந்த கம்பெனியும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தே ஷுட் அபைட் பை த லா. பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அஃப்கோர்ஸ் பணம் நிறையா இருக்குது, நாங்கள் ஃபைன் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் இது ஒரு அவமான சின்னம் தான். அது நம்ம கம்பெனியை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இவேஷன் பண்ணிட்டோம், ஏமாற்றிட்டோம், டேக்ஸ் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு செய்தி இல்லை கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களே வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதோ இந்த
சப்மிஷன் பண்ணும் போல இருக்குது. அதில் வந்து அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ராப்ளி ஏன்னா அது வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிவீல் பண்ணணும், அதனால் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிவீல் பண்ணலாம் கூட இது நியூஸுக்கு இந்த மேட்டர் ஆஃப் டேஸ் இட் வில் கம் அவுட். அப்புறம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆபத்தாயிடும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டீலிஸ்டே பண்ணிவிடுவான் சிங்கப்பூரில். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இனிமேல் எல்லா கம்பெனிகளும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.